இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜேவிபியை சேர்ந்த ஜனாதிபதிக்கு அவர்களுடைய இயக்கத்துக்கு என்ன நிகழ்ந்தது 88, 89, 90 காலப்பகுதியில் என்ன நிகழ்ந்ததோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வை தமிழர் பிரதேசத்தில் நிகழ்த்த வேண்டும் என்று 4 நாட்கள் கொழும்பில் உரையாடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு திட்டமிடுகிறார்கள். யாழ்ப்பாணத்தில் ஒரு கொடூரம் அரங்கேறப்படுகிறது. தொடர்ச்சியாக 2000 அதாவது புலிகளினுடைய இராணுவ மேலாண்மை, இராணுவ சக்தி நிரூபிக்கப்பட்ட பொழுதுதான் அது நிறுத்தப்படுகிறது. ஆனால் அதற்கு பிறகும் சமாதான காலத்தில் பலர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள், பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பப்ளிக்காக நடந்திருக்கிறது. பல மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பருடைய தந்தையார் சுவிஸில் இருந்து விட்டு சமாதான காலத்தில் சொந்த மண்ணில் போய் வாழலாம் என்று சொல்லி ஆசைப்பட்டு வருகிறார். அவர் கைதடியை சேர்ந்தவர். கைதடியில் இருக்கிறார். வேலைக்கு போய் விட்டு விரும்பும் வழியில் அவர் சுட்டு கொல்லப்படுகிறார். அவர் சுவிஸில் இருந்திருந்தால் கூட ஒருவேளை உயிரோடு இருந்திருக்கலாம். அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கிருந்து வெளியேறி கொழும்பில் போய் அங்கிருந்து வெளிநாட்டுக்கு செல்கிறது.